வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இன்றைக்கி எள்ளு உருண்டை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது எங்கள் கொங்கு சைடு ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. அதுக்கு வேர்க்கடலை அரை கிலோ நான் எள் எடுத்துருக்கிறேன். அதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து பச்சையாக இருக்கிறதுனால வெறும் வாணலியில் நான் வணக்கிறேன். மிதமான தீயில் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அது வறுபட்டுன்னேவே மேலே இருக்கிற தோலை நீக்கணும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. இது வறுத்த வேர்க்கடலை கூட நீங்கள் வாங்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு மேலே இருக்கிற தோலை எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆற விட்டுடலாம். நான் பச்சை நடக்கல் எடுத்ததுனால நான் வறுத்துருக்கிறேன். இப்போது தேவையான எள் எடுத்துக்கலாம். அரை கிலோ நான் எள், அதாவது 3 டம்ளர் வரும். அரை கிலோவுக்கு நான் 3 டம்ளர் எள் எடுத்து, அதாவது கருப்பு எள் எடுத்துருக்கிறேன். கருப்பு எள் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நான் கருப்பு எள்ளில் தான் செய்கிறேன். இப்போ 3 டம்ளர் நம்ம அதாவது அரை கிலோ சேர்த்துட்டோம். அதுவும் வெறும் வடக்கல்ல தான் வறுக்கணும். நல்லா மிதமான தீயாக வச்சுட்டு வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா படப்படப்படன்னு சவுண்டு வரும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். படப்படன்னு வெடித்ததுக்கப்புறம் அது வறுத்தாச்சுன்னு தெரியும். இப்போ சத்தம் கேட்குதுங்களா? இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்குன்னா அரை கிலோவுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு உருண்டை வெல்லம் இருந்ததுனால எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கரும்பு சர்க்கரை எடுத்துக்கலாம், அதாவது நாட்டு சர்க்கரை. அதை எடுத்துகிட்டு அளவாக தண்ணி மேலே மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மெல்லமாக தீயில் பாகு காய்ச்சிக்கலாம். வேறு எதுவும் கூட சேர்த்துக்க வேண்டியதில்லை. நல்லா பொங்கி வரும். பதம் வர்றது நல்லா பொங்குற அளவுக்கு தீ வச்சு கலக்கி விட்டே இருங்க. அதாவது அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மிதமான தீயில் பாகு பதம் வர ஆரம்பிச்சிட்டு நல்லா பொங்குது பாருங்கள். இப்போது பதம் வரப்போகுது. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. தீயை அளவாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா பொங்கிடும். அளவாக வச்சுட்டு எதுக்கு இப்போது பாகு காய்ச்சிறன்னு சொன்னால், முதல்ல அப்படியே இடிச்சிருவாங்க போட்டு. இப்போ வாங்குகிற சர்க்கரையில் கீழே தூசெல்லாம் இருக்கும். அதனால் நல்லா பாகு பதமாக காய்ச்சிட்டோம்னா இப்போ எள்ளுருண்டை நல்லா கெடாமல் இருக்கும். அதுக்காக இப்போ ஆற வச்சுருந்த நிலக்கடலையை எடுத்துகிட்டு அதோட தோலை நல்லா இப்படி முரத்தில் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு புடைச்சோம்னா மேலே இருக்கிற தோலெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் புடைச்சிட்டோம் நம்ம. இதான் வெறும் தோல் பூரா மேலே. இப்போ அதை மிக்சியில் போட்டு 1க்கு 2 அடிச்சுக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது, எண்ணெயாட்டம் ஆயிரும். அது நல்லா இருக்காது, வாசம் வந்துடும். அளவாக அடிச்சுக்கலாம். 1-2 அப்படி வாயில் தென்படுற மாதிரி. இப்போ இந்த மாதிரி இந்த பதத்துக்கு அரைச்சிக்கலாம். ஒவ்வொருத்தர் இன்னும் கூட கொஞ்சம் ஃபைனாக அரைப்பாங்க. நான் இந்த அளவுக்கு தான் அரைப்பேன். அப்படி பல்லில் படும்போது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறமா எள்ளு ஆறுன எள் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு இந்த பதத்துக்கு, அதுவும் ஒரு 4-5 சுற்றினா போதும். அது வறுபட்டுருக்கிறதுனால கரெக்டான பதமாக இருக்கும். அதுவும் 1-2 முழுசாக இருக்கிற மாதிரியும் நல்லா அரைச்ச மாதிரியும், அதுவும் உருண்டையை சேர்கிற மாதிரி வேணும் நம்மளுக்கு. இப்போ அரைச்சி எடுத்தது 2 ஒன்றா கொட்டி கலந்துக்கணும். நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பாகு ஆறின பிற்பாடு ஊற்றி கலக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிற்பாடு பாருங்கள், 1-2 தெரியுதில்ல, அந்த மாதிரி தெரியணும். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி பாகு பதமாக காய்ச்சி ஊற்றிட்டோம்னா நம்ம ஒரு 15 நாள் வரையோ கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். எந்த வாசமும் கெடுறதோ எதுவுமே இருக்காது. நல்லா பிணியும் ஒரு நாள் விட்டு சாப்பிடும்போது தான் உடனே செஞ்சோடனே சாப்பிட்றத விட இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பாகு ஊற்றி அளவளவாக ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சு நான் உருண்டை பிடிக்கிறேன் பாருங்கள். நல்லா அமுத்தி உருண்டை பிடிச்சிக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு
நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா அமுத்தி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும், சாஃப்டாக கெடவே கெடாது. இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா பாகு பதம் மட்டும் கரெக்டாக பார்த்து எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஆறின பின்னாடி ஊற்றி கலந்துக்கணும். கலந்து நல்லா அமுத்தி உருண்டை பிடிக்கணும். இது ரொம்ப சத்து, பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமான உணவும் கூட. ஒன்றும் சாப்பிட்டா எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. ரொம்ப நல்ல ஒரு உணவு இது, ஆரோக்கியமான உணவு. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பாட்டி எல்லாம் நல்லா செய்வாங்க. இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டு தான் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. அதனால் நம்ம இதை கற்றுட்டு நல்லாவே செஞ்சு எல்லா பக்கமுமே செஞ்சு சாப்பிடுங்க. இது எங்கள் கொங்கு சைடு ஃபேமஸ்ஸு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி அமுத்தி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா உருண்டை பிடிக்கும்போது நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. அளவளவாக பாகு ஊற்றி பிணையணும். ரொம்ப ஊற்றிட்டோம்னா தெரியாது நம்மளுக்கு அளவு. அதனால் அளவளவாக நம்ம ஊற்றி கரெக்டான பதத்துக்கு வச்சுட்டு இந்த அமுத்தி பிடிக்கணும். ரொம்ப கொல நல்லா ஊற்றி செய்யக்கூடாது. நல்லா அமுத்தி உருண்டையாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸ்லேயோ பெரிய சைஸ்லேயோ நீங்கள் எந்த டைப்பில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்லாருமே ரொம்ப நல்லா சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிணைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி தான் செய்யணும். இப்போ நம்ம எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ எள்ளு உருண்டை அவ்வளோதான் பிடிச்சி வச்சுட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஏர்டைட்டில். கொஞ்ச நேரம் ஆற விட்டு வைங்க. இப்போ நம்ம எள்ளு உருண்டை தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.